வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. டான்ஸ் கிளாஸ்க்கு வந்த ரதி பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்ட விஜயாவும் பார்வதியும் டாக்டரை கூப்பிட்டு காட்டுறாங்க. அவங்க விஜயா கிட்ட பாட்டியாக போறீங்கன்னு சொல்ல விஜயா பேரில்லாத மரம் மாதிரி டொப்புன்னு விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு. பார்வதி எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு விஜயா முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சு தண்ணி குடிக்க கொடுக்குறாங்க. விஜயாவுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தவங்களா எங்க அவன்னு கேட்க யாருன்னு கேக்குறாங்க பார்வதி. அதான் அந்த ரதின்னு விஜயா கேட்க நான் எல்லாரையும் அனுப்பிட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஏய் நீ ஏன் எல்லாரையும் அனுப்பி வச்ச? கல்யாணமே ஆகல, மாசமாக்கி நிக்கிறா, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எல்லாத்துக்கும் தீபன் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்ல, அந்த பொறுக்கி வேலையை காட்டிட்டான், அவங்க 2 பேரையும் சும்மாவா விட்டேன்னு கேக்குறாங்க விஜயா. பின்ன என்ன ஆரத்தி எடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு பார்வதி கேட்க, ஐயோ அவங்கள 4 அடி கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டாம் அப்படின்னு விஜயா கோவமா கேட்க, நாம ஏன் அதை பண்ணணும், அவ என்ன நம்ம வீட்டு பொண்ணா அப்படின்னு பார்வதி கேட்க, பார்வதி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, நாம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. இல்ல பார்வதி, நம்ம இடத்துக்கு வந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு, இதுக்கு அந்த தீபன் தான் காரணமாயிருப்பான்னு விஜயா சொல்ல, கண்டிப்பா அவன் தான், வேற யாரா இருக்கும். அன்னைக்கே மீனா சொன்னா இவங்க பழகிறது சரியில்லைன்னு, நீ எங்க கேட்ட? முத்து கூட சொன்னான் டான்ஸ் நடக்கிற இடத்த தவிர மற்ற ரூம் எல்லாம் பூட்டி வைங்கன்னு. நான் தான் அதை கேட்டு தொலைக்கல. மீனா ஆரம்பத்துல சொன்னப்பவே இவங்கள கிளாஸை விட்டு நிறுத்தி இருக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்ல சொல்ல விஜயாவோட பயம் கூடிக்கிட்டே போகுது, வெறுப்பும் ஜாஸ்தி ஆகுது. ச்சே, எனக்குன்னு வந்து சேருதுங்க, இது பெரிய பிரச்சனையாயிடுமோன்னு தோணுது அப்படின்னு விஜயா சொல்ல, நீ வேற பயமுறுத்தாத விஜயா அப்படின்னு பார்வதி சொல்ல, கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் லீவ் விட்டுறலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, அது சரி, ஆனா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அப்படின்னு பார்வதி கேட்க, இங்க எதுக்கு வர்றாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, வந்தாலும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு, நானும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரல அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க பார்வதி. இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் கிருஷை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்போ போய் பார்க்கலாம் இல்லை டாக்டர்னு கேட்க, போய் பாருங்கங்கிறாங்க நர்ஸும் அவங்களும். சரிங்க டாக்டர் அப்படின்னு மீனா கிட்ட திரும்பி போலான்னு சொல்ல, கிருஷ் ஆளா ஓடி வந்து கதவை திறந்துக்கிட்டு பாட்டி அப்படின்னு அவங்க பாட்டியோட கையை பிடிச்சிக்கிறாங்க. மீனாவை அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளர வர்றாங்க. முத்தும் அவர் பின்னாடியே வர்றாரு. கிருஷ் அப்படிங்கிறவங்க, வா முத்து, வா மீனா, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அம்மா அதை நாங்க தாமா உங்ககிட்ட கேட்கணும், நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்லையான்னு கேக்குறாரு முத்து. பரவாயில்லப்பா, ஆனா எழுந்து நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கும் போக முடியலங்கிறாங்க பாட்டி. இப்பதான் நாங்க டாக்டரை பார்த்து கேட்டோமா, முதுகு தண்டுல அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, சரியாக கொஞ்சம் நாள் ஆகுமா, நீங்க டாக்டர் சொல்ற மாதிரி இங்கேயே இருங்க, நல்லா குணமானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா கிட்ட வர்றதுக்காக வர்ற ரோஹிணி இவங்க சத்தம் கேட்டு அப்படியே கதவுக்கு வெளியே வழக்கம் போல ஒட்டு கேட்டுட்டு நின்னுடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கமா வந்து முழுசா ஒட்டு கேட்கறதுக்கு மொத்தமா நின்னுக்கிறாங்க ரோஹிணி. முத்து ரொம்ப நன்றிப்பா, எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆளா நீ வந்து நின்னுடுற, நீ மட்டும் ஆஸ்பத்திரியில சேர்க்கலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியலன்னு பாட்டி நெகிழ்ந்து போய் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்ல வேலை நான் அன்னைக்கு எங்கள் அப்பாவை இறக்கி விடுறதுக்காக வந்தேன், அப்பதான் உங்களை பார்த்தேன்னு முத்து சொல்ல, என்னால் உங்களுக்கு தான் கஷ்டம், இப்போ கிருஷை பார்த்துக்க வேண்டியதா போச்சுங்கிறாங்க லக்ஷ்மி அம்மா. அம்மா இதில் என்னம்மா எங்களுக்கு கஷ்டம், கிருஷ் எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தாம்மா அப்படின்னு மீனா சொல்ல, பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. பாட்டி நீ கீழே விழுந்தப்ப நான் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கிருஷ் சொல்ல, சாரிடா கண்ணா, ரொம்ப பயந்துட்டியான்னு பாட்டி கேட்க, ஆமா பாட்டி அப்படின்னு கிருஷ் சொல்ல, அவங்க கண்ணத்தை தடவிக்கிட்டே, முத்து எனக்கு அடிப்பட்டப்போ கிருஷுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அம்மா நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆமா, உங்க பொண்ணுகிட்ட நீங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணி திக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல முத்து, இன்னும் சொல்லலைங்கிறாங்க கிருஷ் பாட்டி. ஏம்மா சொல்லாம இருக்கிறீங்க, சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கிளம்பி வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, இல்ல மீனா, என் பொண்ணு இத்தனை நாளா இங்கே தான் இருந்தா, அவ திரும்பவும் துபாய்க்கே வேலைக்கு போக வேண்டியதா போச்சு, இந்த நேரத்துல எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னா அவ உடனே கிளம்பி வந்துடுவா, இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்ப நல்ல வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, இத நான் சொன்னா வேலையை விட்டுட்டு வந்துடுவா, அதான் நான் அவகிட்ட சொல்லல
அப்படின்னு பாட்டி சொல்ல வெளியே நிக்கிற ரோஹிணிக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. பாத்தியா இவங்க எப்படி புள்ள மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு. முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னம்மா நீங்க அதுக்காக உங்களுக்கு அடிப்பட்டதை கூட சொல்லாம இருந்தீங்கன்னா எப்படிமா அப்படின்னு முத்து கேட்க, இல்லப்பா சரியானதுக்கு அப்புறம் சொல்லலான்னு விட்டுட்டேன். அவ எதுக்கு இங்க வந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு கிருஷ் பாட்டி சொல்ல, சரிம்மா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, இங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம், நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா உங்க உதவிங்க எங்களுக்கு ரொம்ப அவசியம், கேட்டோம் பாரு அப்படின்னு முகத்தை வச்சுட்டு ரோகிணி நிக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க மீனா, இப்ப கிருஷ வேற பாத்துக்க வேண்டியதா போச்சு. உங்களுக்கு தான் தேவையில்லாத சிரமம். கிருஷ எங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிருஷ் பாட்டி சொல்ல, அம்மா அப்படின்னு மீனாவும், அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, எதுக்கு இப்ப நாங்கெல்லாம் தான் இருக்கோம்ல, உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் கிருஷ் எங்க வீட்லயே இருக்கட்டும், அவனுக்கும் எங்க வீட்டில் இருக்கிறது தான் ஜாலியா இருக்கு. ஏண்டா கிருஷ் கரெக்டான்னு கேட்க, கரெக்ட் அங்கிள்ங்கிறாரு கிருஷும். ஐயோ இந்த அம்மாவும் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாங்க, இதுங்களும் விட்டு தொலையாதுங்க அப்படின்னு கடுப்பா நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி. இல்ல முத்து, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம், உங்க வீட்லயும் அப்பா அம்மான்னு எல்லாரும் இருக்காங்க, பெரிய குடும்பம், மற்றவங்களுக்கும் சங்கடமா இருக்கும்லன்னு பாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, கிருஷ் வீட்டில் இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் தானே மீனா சொல்ல, ஆமா ஆமாங்கிறாரு முத்துவும். கிருஷுக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்க அப்பாவுக்கு கிருஷ ரொம்ப பிடிச்சி போச்சு, எப்ப பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு அவரு கூடவே தான் இருக்கான் இவன் அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்ல, ஆமாமா எங்க கூட மத்தவங்க கூட எல்லாம் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே நிக்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா முழிக்கிறாங்க. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, கிருஷ் எங்க கூடயே இருக்கட்டும் எங்க வீட்லயே அப்படின்னு முத்து சொல்ல, அது இல்ல உங்க அம்மாவுக்குன்னு பாட்டி ஏதோ சொல்ல வர்றாங்க, அதெல்லாம் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா, எங்க அம்மாவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானேம்மா, ஆனா அதை பத்தி நீங்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க அப்பாவை மீறி எங்க அம்மா எல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, நாங்க அப்படியெல்லாம் கிருஷ விட்டுட மாட்டோமா அப்படிங்கிற முத்து, டே கிருஷ் உனக்கு எங்க இருக்க பிடிச்சிருக்குன்னு கேக்குறாரு. உங்க வீட்டுலதான் அங்கிள்னு கிருஷ் சொல்ல, பாத்தீங்களா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ரோஹிணி. கிருஷும் எங்க வீட்டுல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான், அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இவனை பத்திரமா பாத்துக்கிறோன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே நர்ஸ் உள்ளர வர்றாங்க. சார் நீங்க தானே இவங்களை அட்மிட் பண்ணீங்க அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க, ஆமா ஏதாவது அவார்டு கொடுக்க போறீங்களான்னு விளையாட்டா கேக்குறாரு. நாங்க என்ன ஃபங்க்ஷனா நடத்துறோங்க சார், அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், இந்த பில்ல முதல்ல கட்டிட்டு ரிசிப்ட் எங்க கிட்ட கொடுங்க, நானே அவங்கள டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு அந்த பொண்ணும் பதில் சொல்லிட்டு போறாங்க. சரி சரி அப்படின்னு முத்து பில்ல வாங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ல போறாங்கன்னு ரோஹிணி காதை தீட்டிக்கிட்டு பாக்க, முத்து முத்து நான் கட்டிடுறேங்கிறாங்க கிருஷ் பாட்டி. பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா நான் கட்டிடுறேம்மா அப்படிங்கிற முத்து, மீனா நான் கட்டிட்டு வந்துடுறேன்னு வெளியே போறாரு. மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேங்கம்மா, இந்தாங்க குடிங்கம்மா அப்படின்னு மீனா அவங்க கையில கொடுக்க அவங்க வாய்க்கிட்டு கொண்டு போறாங்க. லைட்டா அவங்க தலையை நிமித்தி குடிங்கம்மான்னு ஹெல்ப் பண்றாங்க மீனா. ரோஹிணி ஏக டென்ஷன்ல நின்றுட்டு இருக்க, மீனா முத்து தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாப்ல, நீயாவது சொல்லுமா, நான் கிருஷ எங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுடுறேங்கிறாங்க, அம்மா நாங்க கிருஷ நல்லபடியா பாத்துக்குவோமா, அதுவும் இல்லாம கிருஷும் எங்க கூட இருக்கதான் ஆசைப்படுறான், கிருஷ் பாட்டி உன்னை சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுடுறேன்னு சொல்றாங்க, நீ அங்க போறியா இல்ல நம்ம வீட்டுக்கு வர்றியான்னு மீனா கிருஷ்கிட்டயே கேக்குறாங்க. நான் உங்க வீட்டுக்கே வரேன் ஆண்டின்னு அவரு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நீயே பாட்டி கிட்ட சொல்லுன்னு மீனா சொல்ல, பாட்டி நான் மீனா ஆண்டி கூட இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, ச்சே இதுங்களெல்லாம் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு பயங்கர வெறுப்போடு நிக்கிறாங்க ரோஹிணி. சரி மீனா நான் எதுக்கும் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்றேன், அப்புறம் முத்து பணங்கட்ட போயிருக்கிறாரு, அது எவ்வளவுன்னு நீ கேட்டு சொன்னா நான் என் பொண்ணுகிட்ட வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்கம்மா, நீங்க இப்ப நல்லா ரெஸ்ட் எடுங்க, கிருஷ் எங்க வீட்லயே இருக்கட்டும், அப்படியே உங்க பொண்ணு சொல்லி கிருஷ உங்க சொந்தக்காரங்க வீட்டுல தங்க வைக்கிறேன்னு சொன்னாலும் நாங்க கிருஷ அப்படியே விட்டுற மாட்டோம், நீங்க குணமாகி வர்ற வரைக்கும் நாங்க போய் டெய்லி அவனை பார்ப்போம் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ மழை விட்டாலும் தூவானம் விடாது போல இருக்கே, எப்படிதான் இதுங்க தொல்லையில இருந்து வெளியே வர்றதுன்னு நினைக்கிறாங்க ரோஹிணி. பாட்டி ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு பாட்டில நீட்ட, அம்மா நான் பில்லை கட்டிட்டு அதை நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க வந்து உங்களை டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களாம்,
அப்படின்னு முத்து சொல்ல சரி முத்துங்கிறாங்க அவங்க. மீனா நாம கிளம்புவோமா? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான் கிளம்புறேங்கிறாரு. சரிப்பாங்கிறாங்க பாட்டியும். அம்மா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, கிருஷ்ண பத்தி எந்த கவலையும் படாதீங்க, நாங்க அவங்கள பத்திரமா பார்த்துப்போம். கிரிஷ் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வா போலாங்கிறாங்க மீனா. பை பாட்டின்னு கிரிஷ் சொல்ல, கிரிஷ் இங்க பாரு, சேட்டையெல்லாம் பண்ணாம நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா அப்படின்னு கிரிஷ் பாட்டி கேட்டுட்டு இருக்க. அம்மா நர்ஸ் கிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதாவது அவசரம்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சரியா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, வாடா போகலான்னு கிரிஷை கூட்டிட்டு முத்து வர பின்னாடியே மீனாவும் வர்றாங்க. அவங்க ஒரு பக்கம் கதவை திறந்துக்கிட்டு அங்கிருந்து போக, இன்னொரு பக்கம் கதவு கிட்ட நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்த ரோஹிணி பிசாசு மெல்ல உள்ளர வந்து அவங்க போயிட்டாங்களான்னு கதவு திறந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குது. அவங்க அம்மா கிட்ட வர, வா கல்யாணி இப்பதான் முத்துவும் மீனாவும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே நிறுத்துங்கிற மாதிரி கையை காமிக்கிறாங்க ரோஹிணி. அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவங்க 2 பேரும் கிருஷ் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கடி, பேசாம நான் சரியாகி வர்றவர்களும் கிருஷ் உங்க வீட்லயே இருக்கட்டும், அதுதான் அவனுக்கும் நல்லது அப்படின்னு அவங்க அம்மா பலவீனமா சொல்ல, என் விஷயத்துல நீ முடிவெடுக்காத, என் வாழ்க்கையில நீ எடுத்த எல்லா முடிவுமே தப்பா தான் போயிருக்கு, என் நிலைமைய உன்னால புரிஞ்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சாக்கடை பெருச்சாலி மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி. நீ புரிஞ்சுக்கோ கல்யாணி, முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அந்த நல்ல குடும்பத்தை நீ இத்தனை நாள் ஏமாத்தினது போதும், அவங்க கிட்ட இப்பவாவது உண்மையை சொல்லிடு கல்யாணி, முத்துவும் மீனாவும் உனக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. கொலை வெறியோட அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அப்புறம் எல்லாமே சரியாயிடும், திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒண்ணுதான், அவங்களா கண்டுபிடிச்சி பெரிய பிரச்சனை ஆகுறதுக்குள்ள நீயே உண்மையை சொல்லிட்டா கொஞ்ச நாள்ல உன்னை எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு அவங்க அம்மா சொல்ல, போதுமா நீ வாயை மூடுறியா, ஏன் பேச மாட்ட, உன் சுயநலத்துக்காக ஏன் வாழ்க்கையை அழிச்சது பத்தாதா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஏண்டி திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்னைய கொன்னுகிட்டு இருக்க, பேசாம டாக்டர் கிட்ட சொல்லி ஒரு ஊசியை போட்டு என்னைய முழுசா கொன்னுட சொல்லு, நீயாவது சந்தோஷமா இருன்னு பயங்கர கடுப்பா சொல்றாங்க அவங்க அம்மா. நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படுறத பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காதுல்ல அப்படின்னு அவங்க அம்மாவும் கோவமா கத்த, உடனே இப்படி பேச ஆரம்பிச்சிருவல்ல, நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத, நான் சொல்றத மட்டும் நீ கேளு அப்படிங்கிற ரோஹிணி பேக்ல இருந்து பணத்தை எடுத்து, இந்தா இதை முத்துக்கிட்ட கொடுத்துரு, மீதியை உன் செலவுக்கு வச்சுக்கோ பிடி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவங்க அம்மா பிடிச்சிக்கிறாங்க. யாரும் உன் செலவுக்காக பணம் கொடுக்க வேண்டாம், நான் இருக்கேன் பார்த்துக்கோமா அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நைட் ஆகுது. ரவி அவங்க ரூமுக்கு வர்றாரு. அவர் வாட்சை கழட்டி வச்சிட்டு இருக்க, ரவி என்ன முடிவு எடுத்திருக்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி. முதல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நல்லா தூங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரவி நெட்டி முறிச்சுக்கிட்டே சொல்ல, அதை சொல்லலை, நீ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து எப்போ ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கன்னு கேட்டேன் அப்படின்னு ஸ்ருதி குதிச்சு கீழே வந்து ரவி முன்னாடி நின்றுட்டு சொல்ல, முதல்ல உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணுங்கிறாரு ரவி. ஏன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல உனக்கு மறதி அதிகமாயிடுச்சு, நான் பதில் சொன்ன விஷயத்துக்கு நீ திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு ரவி சொல்ல, அதுக்கு அந்த ஆன்சரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சிரிக்கிற ரவி, நீ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான பதிலை என்னால சொல்ல முடியாது, எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு ரவி சொல்ல, நீ இப்ப ரிசைன் பண்ண போறியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க ஸ்ருதி. இங்க பாரு ஸ்ருதி, நான் இப்போதைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வர்றதா இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப எப்ப வருவேன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. நான் சொன்ன மாதிரி எப்ப என்னால சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் வருதோ அப்பதான் நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு ரவி சொல்ல, இதுதான் உன் முடிவான ஸ்ருதி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு ரவியும் சொல்ல, சரி ஓகேங்கிறாங்க ஸ்ருதி. என்ன ஓகே அப்படின்னு ரவி சொல்ல, ஊர்ல செஃப்னு நீ மட்டும்தான் இருக்கியா என்ன, நான் வேற ஒரு நல்ல செஃப்பை தேடிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்பாடா இப்பதான் நீ ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்கிற, வெரி குட், நான் வேணா எனக்கு தெரிஞ்ச செஃப் யாரையாவது சஜஸ்ட் பண்ணவா அப்படின்னு ரவி சந்தோஷமா கேட்க, நான் வேற ஒரு செஃப்பை பாத்துக்கிறேன்னு சொல்றேன், உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகலையான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. நான் ஏன் ஜெலஸா ஃபீல் பண்ணணும், இப்பதான் நான் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன், இப்ப இதுக்கு மேல என்னை எப்ப ரிசைன் பண்ணுவேன்னு கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேல்ல அப்படின்னு ரவி ஜாலியா சொல்ல, ஓ உனக்கு நான் தொந்தரவா தெரியுறேனா, அப்ப இதுதான் உன்னோட ஃபைனல் முடிவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க பெருமூச்சு விடுற ரவி, எத்தனை தடவை சொல்றது, நான் வேணும்னா ஒரு பத்திரத்துல எழுதி சைன் பண்ணி தரவா அப்படின்னு ரவி கேட்க, இங்க பாரு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்தா நீ இப்ப வாங்கறத விட டபுள் டைம் சேலரி உனக்கு தர அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ
ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ முதலாளியா யோசனை பண்றியா? நீ உன்னோட ரெஸ்டாரண்ட்டை பாதி ப்ராஃபிட் எனக்கு கொடுத்தாலும்னு ரவி சொல்லிட்டு இருக்கும் போதே ஓகே பாதி ப்ராஃபிட் தானே நான் தர்றேன் அப்படின்னு ஸ்ருதி அவசரமா சொல்ல, பாதி ப்ராஃபிட் கொடுத்தாலும் நான் இப்ப பாக்குற வேலையில இருந்து வர முடியாதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு ரவி சொல்ல, கடுப்பாகிற ஸ்ருதி, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா, ஃபைனலா உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன சான்ஸ்ன்னு கேக்குறாரு ரவி. நான் உனக்கு 3 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்ல நான் கேக்குறாரு ரவி. அப்புறம் என் முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படி என்ன முடிவெடுப்பேன்னு ரவி கேக்குறாரு. அந்த 3 மாசம் முடிஞ்ச உடனே சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப நீ இப்ப அந்த முடிவை யோசிக்கல அப்படின்னு ரவி கேட்க, ஸ்ருதி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. ஓகே பொறுமையா யோசி, 3 மாசம் இல்ல 3 வருஷம் டைம் கொடுத்தாலும் என்னோட பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிடுறாரு. வெறுப்பும் வருத்தமுமா ஸ்ருதி அப்படியே கட்டில்ல உட்கார்ந்துடுறாங்க. நைட்டு முத்து கீழே படுத்திருக்க, மீனாவும் கிருஷ்ணும் கட்டில்ல படுத்திருக்காங்க. அவங்க கிருஷ்ணோட நெஞ்சு மேல ஒரு கையை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி மாடியில, ப்ளீஸ் டி, நான் பண்ணினது தப்பு தான், எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு நீ தான், நீ அப்படியெல்லாம் பேசின உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் நானும் அப்படியெல்லாம் பேசிட்டேன், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உங்ககிட்ட தானேடி சொல்லுவேன், இப்ப பேசக்கூட யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க வித்யாவோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க. இல்ல ரோஹிணி பரவாயில்ல, நானும் உன்னை எதிரியாலாம் பார்க்கல, நீ முருகன் கிட்ட போய் பணம் கேட்டது எனக்கு பிடிக்கல, அதான் சரி விடுங்கிறாங்க வித்யா. அது எதுக்கடி இப்ப பேசிக்கிட்டு, அப்ப இப்ப கிருஷ் உன் வீட்டுல தான் இருக்கானா அப்படின்னு வித்யா கேட்க, ஆமா வித்யா, இந்த முத்து கண்ணிலேயே எல்லா தடவையும் கிருஷ்ணும் அம்மாவும் மாட்டிக்கிறாங்க, அம்மா வேற இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இப்ப கிருஷ் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பொதுவா அம்மா புள்ள பிரிஞ்சிருக்கிறது தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ உன் பையன் உன் கூட இருக்கிறதே கஷ்டமா இருக்குன்னு சொல்றியேடி அப்படின்னு வித்யா கேட்க, என் நிலைமை எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீயே இப்படி கேட்குறியே வித்யா, இப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு கிருஷ்ண உன் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறியா? ஏய் ரொம்ப நாள்லாம் இல்லை, என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் தான் அப்படின்னு ரோஹிணி பிட்ட போட்டுக்கிட்டு இருக்க. சாரிடி ரோஹிணி, அது கஷ்டம்னு பட்டன பதில் சொல்லிடுறாங்க வித்யா. ப்ளீஸ் வித்யா, என் மேல இருக்க கோவத்துல இப்படி பேசாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க வித்யா, ஏய் கோவம்லாம் இல்லடி, நான் இப்ப சென்னையிலேயே இல்ல, என்னோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு வித்யா சொல்ல, ஊருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி. ஆமாண்டி, மேரேஜ் விஷயமா சில வேலைகள்லாம் இருக்கு, அதுக்காக இப்பதான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், திரும்பி வர எப்படியும் 1 வீக் ஆயிடும் அப்படின்னு வித்யா சொல்ல, அப்படியா, உனக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்லயாவது தங்க வைக்க முடியுமா அப்படின்னு விடாம கேக்குறாங்க ரோஹிணி. உனக்கே தெரியாதா? எனக்கு இங்க யார் இருக்கா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மறைச்சி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற போற, பேசாம உண்மையை உன் வீட்டுல சொல்லிடு அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க. டென்ஷன் ஆகி பெருமூச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஆல்ரெடி நீ பணக்கார பொண்ணு இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதுக்கே நீ இப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, திரும்பவும் கிருஷ்ண பத்தி எப்ப வேணா தெரிய வரலாம், அப்ப அந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும், அதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு, முதல்ல திட்டுவாங்க அப்புறம் உன்னை தாராளமா ஏத்துக்குவாங்க, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், உண்மையை சொல்லிடு ரோஹிணி அப்படின்னு வித்யா சொல்ல, கோபத்தை அடக்கிக்கிட்டு, இல்ல வித்யா, அவங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏத்துக்குவாங்க, அதுலயும் என் மாமியார பத்தி உனக்கு தெரியும்ல, கண்டிப்பா மனோஜ் கிட்ட இருந்து என்ன மொத்தமா பிரிச்சுடுவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரிடி, இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இதை மறைச்சிக்கிட்டு இருக்க போற, கிருஷ் வேற வளர்ந்துகிட்டு இருக்கான், நீ உண்மையை சொல்றதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வித்யா சொல்ல, கோபத்தை மறைக்க முடியாம, இதோ பாரு, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல, இப்போ உன்னால முடியாது, அவ்வளவுதானே, விடு நான் பாத்துக்கிறேன்னு கடுப்பா சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க ரோஹிணி. கிருஷ்ணன் மெல்ல மெல்ல நல்ல திருட்டுத்தனத்துக்கு பழகிட்டு இருக்காரு. கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தவர் மீனா நல்லா தூங்குனதும் மெதுவா அவர் நெஞ்சு மேல இருக்க கையெடுத்து கீழே வச்சுட்டு முத்துவை ஒரு பார்வை பாக்குறாரு. போர்வையை விலக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டே மீனாவை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு கட்டில விட்டு சோஃபால இறங்கி அதுல இருந்து கீழே இறங்கி அவங்க அம்மா ரூமுக்கு முன்னாடி கதவு கிட்ட வந்து நின்று முத்துவையும் மீனாவையும் ஒரு பார்வை பாக்குறாரு. அப்போ பால்கனில பேசிட்டு இருந்த ரோஹிணியும் உள்ளர வர்றாங்க. மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க படுக்கலான்னு போக
கதவை திறந்துட்டு கிறிஷ் உள்ளர வர பதறி அடிச்சுக்கிட்டு போய், ஏய் நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கிறிஷ் கைய பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா நான் எங்கேயும் போகலம்மா, உன் கூடவே இருக்கேம்மான்னு கிறிஷ் கேக்குறாரு. ஏய் வேண்டாம் கிறிஷ், நான் சொல்றத கேளு, நீ இங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் உன்னைய வேற எங்கேயாவது நல்ல இடத்துல தங்க வைக்கிறேன்னு மனோஜ ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. மனோஜ் நல்ல டீப்பா தூங்கிட்டு இருக்காரு. இல்லம்மா நான் இங்கே இருக்கேம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்ல பயத்தோட மனோஜ் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, கிறிஷ் அம்மா சொல்றத கேளு, நான் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன் அப்படின்னு ரோகிணி கிறிஷ் கிட்ட பேசிட்டு இருக்க திரும்பி படுக்கலான்னு அசையிற மீனா பக்கத்துல கிறிஷ காணாம எழுந்து உட்கார்றாங்க. கிறிஷ் எங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இல்லம்மா நான் போக மாட்டேன், முத்து அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன், நான் இங்கேதான் இருப்பேன், நான் உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டேன், ஆன்டின்னே கூப்பிடுறேன், ஆனா நான் உன் கூடவே இருக்கேம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்ல, ஏண்டா நீயும் என் உயிரை வாங்குற, சொல்றத கேட்கவே மாட்டியா, போ வெளியில போ அப்படின்னு ரோகிணி பிடிச்சி கிறிஷ வெளியே தள்ள, ஆஹா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, போடா போடான்னு அழுக்கட்டாயமா தள்ளுறாங்க ரோகிணி. ஆஹா நான் போக மாட்டேன் அப்படின்னு கிறிஷும் சொல்லிட்டு இருக்க மீனா சத்தம் கேட்டாங்க எழுந்து வர்றாங்க. போன்னு சொல்றேன்ல அப்படின்னு கைய ஓங்கி ரோகிணி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க வேகமா வர்ற மீனா கிறிஷோட கைய பிடிச்சுக்கிட்டு, ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ரோகிணி மனோஜ் முழிச்சிட போறாருன்னு பட்டுன்னு கதவை சாத்திட்டு அவங்களும் வெளியே வர்றாங்க. சின்ன குழந்தை அவனை ஏன் அடிக்கிறீங்கன்னு மீனா கேட்க, மீனா கத்தாதீங்க மீனா, அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவரு தூங்கட்டுங்க, இப்ப எதுக்கு கிறிஷ அடிக்கிறீங்க, அப்படி என்ன தப்பு பண்ணான்னு மீனா கோவப்படுறாங்க. ஏங்க நான் அவனை அடிக்கவே இல்லைங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, சும்மா சொல்லாதீங்க நான் தான் பார்த்தேனே அப்படின்னு மீனா கோவப்பட, ஐயோ அது இல்ல மீனா, அவன் என்கிட்ட வந்து அழுதான், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, பாட்டி கிட்ட போகணும்னு சொல்லி அழுதான், அதெல்லாம் பாட்டி சரியானதுக்கு அப்புறம் போகலாம் அழாதப்பான்னு அவன் தோலை தொட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரோகிணி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட மீனா நம்பாம கிறிஷ பாக்குறாங்க. கிறிஷ் ரோகிணியையும் மீனாவையும் மாறி மாறி பாக்குறாரு. இல்ல ரோகிணி நீங்க அடிச்சதை நான் பார்த்தேன், அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம், நீங்க எங்க மேல வேணா கோவத்தை காட்டுங்க, அவன் மேல காட்டாதீங்கன்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க அந்த சத்தத்தால டிஸ்டர்ப் ஆகி முத்துவும் மெதுவா கண்ணை தேய்ச்சிட்டு எழுந்து உட்கார்றாரு. நிஜமா தான் சொல்றேன் மீனா, நான் அவனை அடிக்கலைன்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க, சும்மா சொல்லாதீங்க நான் தான் பார்த்தேனே நீங்க அடிச்சத அப்படின்னு மீனா சொல்ல, நான் அடிக்கல மீனான்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க அப்படியே எழுந்து முத்து அங்க வந்து நின்னு, மீனா இன்னும் தூங்கலையா, என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஏங்க கிறிஷ் ரோகிணி அடிச்சாங்கங்க கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு மீனா பயங்கர கோபமா சொல்ல, அடிச்சுதா அப்படின்னு முத்துவும் கேட்க, ஆ அப்படின்னு மீனாவும் சொல்ல, என்ன பார்லரம்மா இவன் மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு முத்து கத்த, முத்து கத்தாதீங்க அவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்லரம்மா மெதுவா சொல்ல, அவன் தூங்கட்டும் நீ எதுக்கு கிறிஷ அடிச்சேன்னு கேக்குறாரு முத்து. ஏங்க நான் அடிக்கவே இல்ல, மீனா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க வேணும்னா அவங்கிட்டயே கேட்டு பாருங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏய் கிறிஷ் இந்த ஆன்ட்டி உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு முத்து கிறிஷ் கிட்ட கேட்க, கிறிஷ் ரோகிணியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு, பயப்படாம சொல்லுடா அப்படின்னு முத்து கேட்க, இல்ல அங்கிள் அவங்க என்ன அடிக்கல, நான் தான் தூக்கம் வரலன்னு ஆன்ட்டி கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு கிறிஷ் அந்த பிராடுக்காரிய காப்பாத்தி விட்டுடுறான். ஏன் மீனாங்கிற மாதிரி முத்து பார்த்துக்கிட்டு இருக்க, பாத்தீங்களா சும்மா எது நடந்தாலும் இந்த வீட்டுல என் மேல பழி போடுறதே உங்களுக்கு வேலையா இருக்கு, நான் தூங்கணும் போங்க அப்படின்னு திமிரும் தெனாவட்டுமா சொல்றாங்க ரோகிணி. போயிட்டு இருக்க அம்மாவைய கிறிஷ் ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்க, அதான் இவனே அடிக்கலங்கிறான்ல வா வந்து படு அப்படின்னு கிறிஷ கூட்டிக்கிட்டு முத்து போக மீனாவும் யோசனையும் அங்க நின்னுட்டு வந்து சேர்றாங்க. கிறிஷுக்கு தண்ணி கொடுத்துட்டு, ஏண்டா தூக்கம் வரலன்னா என்ன எழுப்பி பேச வேண்டியது தானே, எதுக்கு அந்த பார்லர் ஆன்ட்டி கிட்ட போற அப்படின்னு கேட்டுட்டு, மீனா விடு அதான் அவனே அடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, உனக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குங்கிறாரு முத்து. இல்லங்க கிறிஷுக்கு இங்க பிடிக்கலன்னு அவன் ரோகிணி கிட்ட சொன்னானா, அதனால அவங்க சமாதானப்படுத்தினேன்னு சொல்றாங்க அப்படின்னு மீனா இன்னமும் மனசாராம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குற முத்து, ஏண்டா கிறிஷ் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையான்னு கேக்குறாரு. உடனே மீனாவும், கிறிஷ் உனக்கு பிடிக்கலன்னா எங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அவங்க கிட்ட போய் சொன்ன அப்படின்னு மீனாவும் கேக்குறாங்க. இல்ல ஆண்டி நான் பாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு கிறிஷ் சொல்லிட, என்னங்க நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவ பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் ஒரு 2-3 லேடிஸும் ஒரு 2-3 ஜென்ஸும் விஜயா வீட்டுக்குள்ள வர்றாங்க. இங்க யாரடி விஜயா அப்படின்னு ஒரு லேடி கத்த, என்னடி மரியாதை இல்லாம பேசுற,
இங்க நான் தான் விஜயான்னு கத்துறாங்க அவங்க. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அந்த லேடி கையை வாங்கிக்கிட்டு வர குறுக்க வர்ற மீனா, என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே கையை நீட்டுற அப்படின்னு மீனா கையை பிடிச்சிட அந்த லேடியால கையை விடுவிச்சுக்கவே முடியல. வீடு தேடி அடிக்க வந்தது யாருன்ற அதிர்ச்சி ஒரு பக்கம் விஜயாவுக்கு இருந்தாலும், பூக்கட்டுற இவளோட கை இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு அதுக்கு மேல அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க விஜயா. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.